இந்த தேவாதி தேவனுக்கு முன்னாடி நிற்கிறதுக்கு மனுஷனுக்கு மிகப்பெரிய தகுதி தேவையா இருக்கிறது. அந்த மிகப்பெரிய தகுதியை இந்த மனுஷன் எங்கேயும் போய் வாங்க முடியாது. அதனால தான் தேவன் தம்முடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இந்த மிகப்பெரிய தகுதியை நமக்கு இலவசமாய் கொடுத்திருக்கிறார். பைபிள் சொல்லுது, இலவசமாய் கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறோம், அல்லது தகுதி உள்ளவர்களாய் ஆக்கப்பட்டு இருக்கிறோம். ஏன் தகுதி இல்லை மனுஷனுக்கு அப்படின்னா, பாவம். முதல் மனிதனாகிய ஆதாமை தேவன் உண்டாக்கும் போது அவர் சமூகத்தில் ராஜரீகமாய் தைரியமாய் நிற்கக்கூடிய தகுதியை கர்த்தர் ஆதாமு கொடுத்திருந்தார். ஆனால் என்றைக்கு ஆதாம் பாவம் செய்தாரோ அந்த சனப்பொழுதிலேயே அந்த தகுதியை இழந்து போய்விட்டார். நேற்றைய போல இன்றைக்கு கர்த்தர் வர்றாரு, நேற்று வந்து நின்ற மாதிரி இன்னைக்கு நிற்க முடியல. ஏன் கேட்டா, பாவம் அந்த தகுதியை இழக்க செய்து விட்டது. தேவ சமூகத்தில் நிற்கக்கூடிய அந்த நீதியை இழந்து போகும்படி பாவம் ஆதாமை கெடுத்து விட்டது. இப்போ மறுபடியும் அந்த தகுதியை கொடுக்க வேண்டுமானால் பாவம் தண்டிக்கப்பட்டு ஆக வேண்டும், பாவம் செய்த ஆத்துமா சாக வேண்டும் என்கிறது தான் தேவனுடைய கட்டளையா இருக்கிறது. ஆனால் தேவன் மனிதன் மேல வச்ச அன்பு என்ன அன்புன்னு தெரியல. மனிதன் சாக வேண்டிய இடத்துல தம்முடைய சொந்த குமாரனாகி இயேசுவை சாகும்படி ஒப்பு கொடுத்தார். பைபிள் சொல்லுது, பாவம் இல்லாத அவரை தேவன் நமக்காக பாவமாக்கினார். இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, பிதாவோ அவரை நொறுக்க சித்தமாகி பாடுகளுக்கு உட்படுத்தினார். கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் விட்டு கொடுத்தார் என்றேன். நான் சொல்றேன், இவ்வளவு தூரம் தம்முடைய சொந்த குமாரனை சாகுவதற்கும் அவமானப்படுத்தப்படுவதற்கும் நீச கோலமாய் நிர்வாண கோலமாய் தொங்க வைத்து ஒட்டு துணி இல்லாமல் வஸ்திரங்கள் எல்லாம் கலட்டி விடும்படி தம்முடைய சொந்த குமாரனை ஒப்பு கொடுத்ததின் நோக்கம் என்னன்னு கேட்டா, உங்களுக்கு எனக்கு நீதியின் வஸ்திரத்தை கொடுத்து தேவ சமூகத்தில் தைரியமாய் நிற்க வைக்க வேண்டும் என்கிற அந்த ஒரே ஒரு காரியத்துக்காக சொந்த குமார் என்றும் பாராமல் அவரையே ஒப்பு கொடுத்தார். இன்னைக்கு அந்த இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் தேவன் இந்த மிகப்பெரிய தகுதியை இலவசமாய் கொடுத்திருக்கிறார். இயேசுவை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் தேவ சமூகத்துக்கு தைரியமாய் வரலாம்.